பன் பரோட்டா. பன் பரோட்டான்னு சொன்னாவே மதுரை தான் ஞாபகம் வரும். அப்படி எங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கடை தான் புகாரி ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் திருச்செந்தூருக்கு எப்போ வந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். திருச்செந்தூர்லேயே பன் பரோட்டாக்குன்னே ஃபேமஸான கடைனா அது நம்ம புகாரி ஹோட்டல் தான். கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் இங்கே தான் பரோட்டா அதிகமாக வாங்கி சாப்பிடுவேன். மற்ற இடங்களை விட இந்த இடத்துல கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போல்லாம் வெறும் ஒரு பரோட்டா வந்து 5 ரூபா தான். நான்லாம் 20 ரூபா கொடுத்து 4 பரோட்டா வாங்கிட்டு போவேன். இங்கே இருக்கிற பாய் ரொம்ப தங்கமான மனுஷன். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்துருவாரு. நான் இங்கே பிரியாணி தான் வாங்கலான்னு போனேன், ஆனால் பிரியாணி எல்லாம் இல்லை. ஆனால் இங்கே பிரியாணி சரியான டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸ் பக்கெட் பிரியாணி 750 தான் வருது. நைட் டைப்னால இங்கே சரியான க்ரௌடாக இருக்கும். இந்த க்ரௌடில் நின்று வாங்கிட்டு போகிறதே பெரிய விஷயம்தான். என்னதான் இருந்தாலும் பரோட்டானா நம்ம ஊரில் தான் நல்லாயிருக்கும். இந்த சைடில் வைக்கிற சாலனாலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் பன் பரோட்டா 4 சாப்பிட்டாலே போதும், நல்லா வயிறு அரைஞ்சிரும். சரி, அதனால 4 பரோட்டா அப்புறம் 2 சாப்ஸ் வாங்கியிருந்தேன். எப்போ ஊருக்கு வந்தாலும் நான் கடையில் தான் சாப்பிடுவேன். சரி, தம்பி வீட்டில் இருக்கானேன்னு சொல்லிட்டு பரோட்டா பார்சல் கட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பரோட்டா கொஞ்சம் பாருங்களேன், நல்ல பன் மாதிரி இருந்துச்சு. 2வது அவங்க கொடுத்த சாப்ஸு பிரித்தா சரியான பெரிய பீஸு. அது நல்ல பெரிய லெக் பீஸாக இருந்துச்சு. எனக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று, இல்லைன்னா தம்பி எனக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதனால 2 வாங்கிட்டேன். அப்புறம் நார்மல் சால்னாவும் கொடுத்துருந்தாங்க. நார்மல் சால்னாவே தோசை இட்லிக்கெலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். என்னால் பொறுமையாக இருக்க முடியல, உடனே பரோட்டாவை எடுத்து பிச்சு போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ பெரிய லெக் பீஸே எங்கள் ஊரில் 80 ரூபா தான். இதே கோயம்புத்தூர் சைட்லலாம் போனால் 150 ரூபாய்க்கு குறையாமல் வாங்கிடுவாங்க. பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு நார்மல் சால்னா ஃபஸ்ட் டைம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் சால்னா இருக்குல்ல அதையும் கொஞ்சமாக ஊற்றிட்டு, கொஞ்சமாக லெக் பீஸை எடுத்து பிச்சு போட்டு அந்த பரோட்டாக்குள்ளே அப்படியே உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்து அப்படியே வாயில் போட்டால் செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த டேஸ்ட்டை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. வெளியூரில் வந்துக்கிட்டு எப்பயாச்சும் ஒரு கதை இந்த மாதிரிலாம் பரோட்டா சாப்பிட முடிஞ்சிச்சு. எப்பயாச்சும் இந்த பொங்கல் டைமில் தான் ஊருக்கு வந்துருந்தேன், அந்த மாதிரி டைமில் தான் சாப்பிட்டேன். நீங்கள் திருச்செந்தூருக்கு எப்போ வந்தாலும் சரி இந்த கடையில் ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.